ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலகப் போர் எழுதுனது வள வேட்டைக்காக தான் இது நடக்கும். அது நீருக்காக நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ எண்ணெய்க்காக நடக்குது. அது சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் நம்ம தாய் என்ன சொல்றா, உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததாண்டா. எல்லை விரிவாக்க நில விரிவாக்கத்துக்கு நடந்தது. அது வள வேட்டைக்கு. நீங்க ஆலிவர் ஹெம்பர் எழுதின நீங்க பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படிச்சீங்கன்னா அது தெரியும். சின்ன புத்தகம் தான். நாங்கள் அரபு நாடுகளில் அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்கள் வரல, அதிகாரத்தை கைப்பற்ற வரல. நாங்கள் வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்காப்ல. அது நீங்கள் படிங்க, தெரியும். உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி நீங்கள் ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க உளவாளியின் வாக்குமூலம், நீங்கள் அடியாளின் வாக்குமூலம் படித்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது. இப்போ இன்னுமே ஒரு உலகப் போர், 3ஆம் உலகப் போர் இல்லை. நான் என்னுடைய இனம் 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனம். எங்களுடைய தலைவன், எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய இராணுவம், விடுதலை புலிகள் என்ற இராணுவத்தை வீழ்த்துவதற்கு 22 நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய இராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில் சொன்னது இருக்குது. 22 நாடுகளை எதிர்த்து ஒரு இனத்தின் இராணுவம் போரிட்டு இருந்தென்றால் அது உலகப் போரா இல்லையாங்கிறத நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். நாங்கள் 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள். எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசிய உரிமைக்கு நின்ற தலைமையை, அதனுடைய போராட்ட குழுவை, அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ அதே தான் இன்னைக்கு ஈராக் மேலே நடக்குது, ஈரான் மேலே நடந்தது. உங்களுக்கு தெரியும் எல்லாம். இப்போ வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது. அமெரிக்கா தன்னிச்சையாக காலு உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும். ரஷ்யா தன்னிச்சையாக காலு உண்டை விட்டுறக்கூடாதுன்னு அமெரிக்கா அதுக்கு எதிராக வரும். வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையாக நிற்கிறது, அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது. இங்கே வல்லாதிக்கத்தின் இது என்னென்னா அது வேட்டையாடி அழிக்குது. எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல, வலிய மிருகம், அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது. இது உலகம் வேடிக்கை பார்த்துருக்கு. அப்படி தானே? இப்போ இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது? என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, அது